ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம எப்படி ஐஸ்கிரீம் வீட்டிலையே செய்கிறோன்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையானது குட்டி குட்டியாக சாப் பண்ண முந்திரியும் பாதாமும், அப்புறம் பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ் ஒன்று, சுகர், அப்புறம் ஒரு 1/2 லிட்டர் மில்க்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீட்டில் எப்படி குழுக்குழுன்னு ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பால் கட் பண்ணி ஊற்றிக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்த்தவே வேண்டாம். 1/2 லிட்டர் பால் அப்படியே நம்ம ஊற்றி அதை நல்லா சுண்டு காய்ச்சிக்கலாம். நல்லா காய்ச்சி ஒரு 5-6 பொங்க விடலாம். நல்லா பொங்கி வரட்டும். பொங்கி ஒரு 1/2 லிட்டர் ஒரு 75% வரைக்கும் சுண்டட்டும். அது 1/4 லிட்டருக்கும் கொஞ்சம் கம்மியாக வர அளவுக்கு சுண்டி அந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 6 to 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பாதாம் பவுடர் மிக்ஸும் நம்ம இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா சுண்டைக்காய வைப்போம். இன்னும் நம்ம இப்போ இருக்கிறதையுமே இன்னும் பாதி நம்ம குறையிற அளவுக்கு நம்ம சுண்டை காய்ச்சிக்கலாம். நல்ல சைட்லலாம் அந்த ஏடு வரும், அதெல்லாமே நம்ம எடுத்து விட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா சுண்டி காஞ்சி நல்லா திக்கு பாலாக ஆயிருக்கு. 1/4 லிட்டருக்கு ரொம்ப கம்மியாக நல்லா காஞ்சி வந்திருக்குங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போது இதை ஒரு 15 to 20 மினிட்ஸ் கூல் டவுன் பண்ணலாம். அந்த ஹீட்டெல்லாம் போய் கொஞ்சம் சில்லுன்னு ஆகட்டும். அந்த சில்லுன்னு ஆனட்டு அந்த பாதாமெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுவும் கொஞ்சம் ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் பாதாம் ட்ரிங்க் எசன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 ட்ராப்ஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் ஹீட்டாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சில்லுன்னு ஆகட்டும். சில்லுன்னு ஆகின முன்னாடி அதை எடுத்து நம்ம மோல்டு இருந்தால் அதில் ஊற்றலாம். என்கிட்ட மோல்டு இல்லை, நான் நார்மலாக யூஸ் பண்ணுற டீ டம்ளரில் ஊற்றி அதை நான் ஃப்ரீசரில் ஓவர் நைட் வச்சு எடுத்தேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் ஃப்ரீசரில் எந்த அளவுக்கு ஃப்ரீஸ் ஆகுமோ அந்த டைம் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். நான் 1 டே ஓவர் நைட் வச்சேன். ஆக்சுவலி அந்த ஸ்டிக்கு வச்சு நான் குல்ஃபி ட்ரை பண்ணலான்னு இருந்தேன். பட் ஆனால் அந்த மேலே ஃபாயில் சீட் இல்லாதனால நார்மல் ஐஸ்கிரீம் மாதிரி ஃப்ரீசரில் க்ளோஸ் பண்ணி வச்சு அடுத்த நாள் மார்னிங் எடுத்து பார்த்தேன். சூப்பராக செட் ஆகிருந்தது. இப்போ பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா ஐஸ்கிரீம் எவ்வளோ சூப்பராக செட் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மருக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.